ஸ்னேகா, எவ்வளோ தூரம் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஆனா உன் நம்பிக்கையை உடைச்சி நான் 4 வருஷம் உன்னை கஷ்டப்பட விட்டுட்டேனே ஸ்னேகா. என்னை எவ்வளோ தூரம் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஆனா அந்த நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டேனே ஸ்னேகா. தெரிஞ்சோ தெரியாமலையோ என் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா உன்னையும் கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டேன் ஸ்னேகா. ஆனா என்னால இப்போ நீயும் 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டியே. என்னால இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இன்னும் நீ என் மேல நம்பிக்கையை வச்சுட்டு தான் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்க. வேற எந்த பொண்ணா இருந்தா என் மூஞ்சில அப்பவே காரி துப்பிட்டு போயிருப்பா. ஆனா நீ இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிய ஸ்னேகா. ஸ்னேகா, 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 கொஞ்சம் எந்திரிய. என்ன இந்த நேரத்தில் வந்து எழுப்புறீங்க? ஸ்னேகா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். எந்திரி கொஞ்சம். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் என்ன பேசணும்? ஏய், உன்கிட்ட தான் கேட்குறேன். இந்த நேரத்தில் என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? ஸ்னேகா, சாரி. சாரியா? ஏன் இப்போ சாரி சொல்கிற? எனக்கு இப்ப கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்ப கேட்குறேன். இல்லை, எனக்கு புரியலை. இவ்வளோ நாள் சாரி கேட்கல, இப்போ எதுக்கு கேட்குற? ஸ்னேகா, இந்தா. இது என்ன டைரி கொண்டு வந்து கொடுக்குற? நீயே பாரு என்னன்னு. ஸ்னேகா, என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. இப்ப கூட எனக்கு பழசு தானா ஞாபகம் வரல. என்னைக்கோ நான் எழுதி வச்ச டைரியால தான் எனக்கு இப்போ பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், எப்படி லவ் பண்ணேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஸ்னேகா. கடைசியா உனக்கு கொடுத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்பிக்கை வீணாகிற மாதிரி 4 வருஷம் உன்னை தவிக்க விட்டுட்டேனே ஸ்னேகா. அதை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்குது ஸ்னேகா. நீ என் மேல வச்ச நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன் ஸ்னேகா. அதுக்கு நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட எனக்கு மன்னிப்பு கிடையாது. என்ன மன்னிச்சது ஸ்னேகா. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி. சித்து, நீ எனக்கு கொடுத்த நம்பிக்கையை எந்த ஒரு விதத்துலேயும் தோக்கடிக்கலை. நீ எப்படி எனக்கு நம்பிக்கை கொடுத்து இதை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியோ அதே மாதிரி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறக்கும்போது என் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்து இனிமேல் இதை நம்பிக்கையை வச்சுக்கன்னு நீ எனக்கு சொல்லிட்டு தான் போன சித்து. நீ தனியாக இருந்தா கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவ. இந்த குழந்தைய ஒரு பிடிப்பாக பிடிச்சிட்டு இரு, நான் வர வரைக்கும் உனக்கு இந்த குழந்தை துணையாக இருப்பான்னு தான் விட்டுட்டு போன சித்து. அதனால இவ்வளோ நாள் என் தியா குட்டியை பிடிச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோட தான் சித்து இருந்தேன், நீ எப்படியும் வந்துடுவேன்னு. இப்போ பாரு, அந்த நம்பிக்கை வீணா போகலல்ல, நீ வந்துட்டல சித்து. பிரிஞ்சிருந்தா காதல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்துவுக்கு ஸ்னேகா மேலே உள்ள காதலும் ஸ்னேகாவுக்கு சித்து மேலே உள்ள காதலும் அதிகமாக இருக்க தவிர எந்த ஒரு விதத்துலையும் குறைஞ்சு போகலை. அப்புறம் மேடம், என் மேல உள்ள எல்லா கோவமும் போயிடுச்சு அப்படிதானே? ஆ, எல்லா கோவமும் போகலை. இருந்தாலும் 4 வருஷம் பிரிஞ்சிருந்தது தப்பு தானே, அதனால அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டு என்ன? அப்போ பனிஷ்மெண்ட் உண்டா? ம். சரி சரி, அப்ப அந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்துக்கலாம். ஸ்னேகா, என்னதான் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. 4 வருஷம் நம்ம வாழ்க்கை வீணா போயிருச்சுல. சித்து, நீ மறுபடியும் அந்த விஷயத்த போட்டு குழப்பாத. இப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, இனிமேல் நம்ம நல்லா தானே வாழ போகிறோம். அதனால இனிமேல் வாழ போகிற விஷயத்த பற்றி யோசி சித்து, அந்த விஷயத்துக்குள்ளே போகாத. ஸ்னேகா, நானும் அப்படிதான் யோசிக்க ட்ரை பண்றேன். இருந்தாலும் அதுல உள்ள மர்மத்தை நீ சொல்ல மாட்டீங்க. நீ என்னை எப்படி லவ் பண்ண, நான் உன்னை எப்படி லவ் பண்ண அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நீ ஏன் பிரிஞ்சு போனங்கிற ஒரு விஷயத்த மட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியல ஸ்னேகா. ஏன்னா நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா நான் எந்த ஒரு டைரியுமே எழுதல. அதனால தானா ஞாபகம் வந்தாதான் உண்டு. அப்படியே எனக்கு தானா ஞாபகம் வந்தாலும் நீ பிரிஞ்சு போனதுக்கான காரணம் தான் எனக்கு எப்படி ஸ்னேகா தெரிய வரும்? அந்த காரணம் தெரியணும்னா நீ வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் உண்டு. ஆனா எனக்கு தெரியும் நீ வாயை திறந்து அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு. அதுக்கான காரணத்தை தேடி பிடிச்சாதான் நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாவே இருக்காது ஸ்னேகா. நான் அதை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கிறேன்.
சித்து அது முடிஞ்சு போன விஷயம். இப்போதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல, இனிமேல் வாழ போற விஷயத்த பத்தி யோசி, அந்த விஷயத்த பத்தி யோசிக்காத. முடியாது ஸ்னேகா. என் ஸ்னேகாவை இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வாழணும்னு நான் நினைச்சு அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனா என் வாழ்க்கையை மொத்தமாவே அழிச்சிருக்காங்க. என் ஸ்னேகாவையும் என்னையும் பிரிச்சு மொத்த வாழ்க்கையும் வீணாக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே அவன் ஸ்னேகா. அதனால என்னை யாருமே தடுக்க முடியாது. ராக்கு, ஒரு சில விஷயங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்குடி. அப்படி என்ன கருமத்தடி யோசிச்ச? அதான்டி எம்காம் கரஸ்ல போட்டிருந்தேன்ல, அதுக்கு எக்ஸாம் வர வந்துட்டு தெரியுமா? அட ஆமா, நான் எம்காம் போட போறேன், போய் படிக்க விருப்பம் இல்லைன்னு கரஸ்ல போட்டல்ல. ஆமாட்டி, அது ஏதோ ஒரு ஆர்வத்துல போட்டுட்டேன். எக்ஸாம் வர வந்து தொலைஞ்சிட்டு இவ போறதுக்கு கடுப்பா இருக்கு. இவ்வளோ நாள் காலேஜுக்கே போகாம நல்லா சுதந்திர பறவையா சுத்தி திரிஞ்சனா, இனிமேல் ஃபுல்லாவே எக்ஸாமுன்னு இப்போ எக்ஸாம் எழுத போனோம். அதை நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. எடி கயலு, நீ தானே எம்காம் போட போறேன்னு அடிச்சு போறேன்னு போட்ட, பின்ன இப்ப படிக்க கஷ்டமாவே இருக்கு. எடி படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, அங்கேயே இருந்து படிச்சு எடுத்து எக்ஸாம் எழுதும் போது பெருசா தெரியாது. ஆனா அங்க நல்லா சுதந்திரமா சுத்திட்டு திடீர்னு போய் பரீட்சை அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள போனோம்ல, அதுதான் கடுப்பா இருக்கு. அதான் அதை நினைச்சு ஒரே யோசனையா வர இருக்கு. நீ யோசிச்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ள பரீட்சைலாம் முடிஞ்சிரும். எப்படி முடிஞ்சுனே தெரியலன்னு சொல்ல போற. ஆமா, எப்ப பரீட்சை? எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் இருக்கு. ஆனா 2 நாள்ல இன்னும் காலேஜுக்கு போய் ஆகணும். எடி, அத பரீட்சைக்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, பின்ன எதுக்கு 2 நாள்ல காலேஜுக்கு போனோம்? பரீட்சை நடக்கிறதுக்கு முந்தின நாள் போனா காணாது. அடியே அறிவு கட்ட ராக்கு, எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாமா? போய் ஃபீஸ் கட்டினா தானே ஹால் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம எக்ஸாம் முடிகிற 1 மந்த்தும் நான் அங்கதான் இருக்கணும். அதுவும் காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கணும். அதுக்கு போய் எழுதியெல்லாம் கொடுக்க வேண்டாமா? நீ ஆல்ரெடி ஹாஸ்டல்ல தங்கி தானடி படிச்ச, பின்ன அதுக்குலாம் எதுக்கு தனியா எழுதி கொடுக்கணும்? ஏ ராக்கு, அது நாங்க 3 வருஷம் அங்கேயே தங்கி எடுத்து படிச்சோம். அதனால ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா வந்து சேர்த்து விட்டாங்க. ஆனா நாங்க இது கரஸ்ல எல்லாம் போட்டிருக்கோம். எக்ஸாமுக்கு மட்டும் தானே ஹாஸ்டல்ல தங்குறோம். அதனால ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் காலேஜோட ஹாஸ்டலில் தங்க முடியும். அப்படி இல்லையா வெளியே ஏதாவது தான் தங்கி ஆகணும். வெளியே நான் யார் வீட்டில் போய் தங்குறதா? ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுக்கு நீ அங்கேயே தங்கி படிச்சிருக்கலாம்டி. படிச்சிருக்கலாம்னா, கையோட இந்த டிகிரியும் போட்டது முடிச்சுட்டு வந்திருக்கலாம்னா. 3 வருஷம் ஹாஸ்டலில் தங்கிட்டோமே, சரி வீட்டில இருந்து படிப்போமேன்னு நினச்சேன். ஆனால் அது ஒரு மாச்சலாக தான் இருக்கு. சரி எக்ஸாம் எழுதா சரியா போயிடும்னு தான் நினைக்கிறேன். மொத்தத்துல இன்னும் 2 நாள்ல காலேஜுக்கு போனோம், அப்படிதானே? ஆமாட்டி, காலேஜுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் போனோம். இது ஒத்தைக்க போற? ஏன் நீயும் கூட வரியா? ஆஹா, உங்க அண்ணனை விட மாட்டாரு. ஆஹா, விட மாட்டாரா? அடியே, இதெல்லாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பாரு, நீ எப்ப ஊட்ட விட்டு போவான்னு வெயிட் பண்ணுவான். எடி கயலு, கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடி. எடி, அண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல. நீ என் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா இருக்கும் பட்சத்துல உன்கிட்ட பேசினா தப்பில்லை. அதான், என்ன கேட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை உருட்டு. ஏ ராக்கு, டேய் தம்பி, வாடா வா. என்னடா காலங்காத்தாலே அக்காவை பக்கம் வந்திருக்க? காலையில இங்க வரலன்னா மட்டும் அவர் என்ன கலெக்டர் வேலைக்கு போறாரு? ஏ கயலு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் என் தம்பி கலெக்டர் மாதிரி தான். கலெக்டர் மாதிரினா வெளியே ஒரு போர்டு வைக்க வேண்டியதுதானே கலெக்டர்னு. நான் பார்க்கும்போது ஏதோ போர்டுல விஐபின்னா வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீ என்னன்னா என் தம்பி கலெக்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்க. விஐபியா? ஆமா, விஐபினா என்ன கயலு? நான் சொல்லிடுவேன். ஆனா என்ன, உன் தம்பி கோச்சுப்பானே. எனக்கே 1008 வேலை கிடக்கு. இதுல இவன் வேலையை போட்டு நான் எங்கிட்ட உருட்ட? ஏய் இங்க பாரு, முதல்ல அவ இவன் பேசுறத நிப்பாட்டு. ஏன் அக்கா கலெக்டர்னு சொன்னோடனே மனசுக்குள்ள கலெக்டர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சோ? ஆனா ராக்கு, இவ வாய்க்குல எப்படிதான் இவ கூட குப்பை கொட்டுறியன்னு எனக்கும் தெரியல. டேய், நான் ஏன்டா இவ கூட குப்பை கொட்டுறேன்? இவங்க அண்ணன் கூட தானே குப்பை கொட்டுறேன். அப்படின்னு பார்த்தா இவளை கட்டிக்க போறவன் தான்டா ஃபீல் பண்ணணும், இவளை வச்சு எப்படி குப்பை கொட்டுறதுன்னு. அதனால அது ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதான், அது எவன் தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். அது யாருன்னு தெரிஞ்சுச்சு அவன் காலிலே உளுந்து பாலாபிஷேகம் பண்ணி கோயிலே கட்டிடுவேன்.
டேய் தம்பி, நான் கூட தான். அது யாருன்னு தெரிஞ்சு நானும் ஒரு பக்கம் செஞ்சிருவேன். ஏ ராக்கு, தேவையில்லாம பேசாத என்ன, நீ என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா தம்பியான்னு வரும்போது தம்பி தானே ஃபர்ஸ்ட். அடி பாவி, இதுக்கு மேல இங்க இருந்தேன்னு வச்சுக்கயா, நாளா ரோஷமே இல்லாதவளா ஆயிருவேன். எந்தாலே பேசி ஒளிஞ்சு போங்க. ஐயையோ கோச்சிக்கிட்டாளே. சரி அப்புறமா பேசிக்கலாம். டேய் தம்பி உட்கார்றா. என்னடா தம்பி, எப்பவுமே காலையிலேயே வரமாட்டியே, இன்னைக்கு என்ன காலையிலேயே வந்திருக்க? அது இல்லக்கா, ஊருக்கு போறேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. டேய் என்னடா சொல்ற? ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க கூடாதுடா. அவ என்ன வாய் பேசிட்டு போனா, அவகிட்ட பெருமை பேசியிருப்பல்ல. ஏ ராக்கு, அவகிட்டயும் சொல்ல தேவையில்ல, நீ யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க்ல போய் ஜாயின் பண்ண போறேன். ஜாயின் பண்ணி அங்க செட் ஆகட்டும், அப்புறமா மத்த எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். அம்மா கிட்ட கூட நான் சொல்லல ஜாயின் பண்ண போறேன்னு, ஏன்னா அம்மா யார்கிட்டயா உளறிட்டு கிடக்கும்னு. அதனால இப்போதைக்கு அம்மா கிட்ட கூட ஊருக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ண போறேன் எதுவுமே சொல்லல. உன்கிட்ட மட்டும் தான் உண்மையை சொல்லியிருக்கேன். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லாத. எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஒர்க்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். அது வரைக்கும் சொல்ல வேண்டாம். என்ன ராக்கு? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சரி உன்கிட்ட சொல்லாம போக முடியாதுல்ல, அதனாலதான் காலையிலே வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்போ அம்மா கிட்ட கூட சொல்லலையாடா? அதான் சொன்னேன்ல ராக்கு, லாங் கேப்புக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ண போறேனா, அங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாம ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தா, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம். நீ எதுவுமே சொல்லாத. சரிடா, நீயும் ரொம்ப நாள் கழிச்சு போற, பிரச்சனை எல்லாம் எதுவுமே வேணாண்டா தம்பி. பார்த்து கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கடா, ஏன்னா இதால தானே வேலையில பிரச்சனை வருது. ஏ ராக்கு, நானா யாருக்கிட்டையும் போய் பிரச்சனை பண்ணல. அந்த பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்றது? அதுக்கேத்தாப்புல மூவ் தானே பண்ணி ஆகணும். நானா போய் பண்ணா மட்டும்தான் தப்பு. அவங்க பண்ற பிரச்சனைய தீர்க்கறதுக்கு தானே இந்த போலீஸ் வேலை. அப்படி இருக்கும்போது எப்படி அமைதியா போக முடியும்? இல்லடா, இதால பிரச்சனை உன் வேலைக்கு தானே வருது. அதெல்லாம் பாத்துக்கலாம். வேலைக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க பண்ற தப்பெல்லாம் பாத்துக்கலாம் இருக்க முடியாது. நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துதான் ஆவேன். என்னால கடமைக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாதுக்கா. அதனால எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எது வரைக்கும் போதோ போகட்டும். இல்லடா, நான் சொல்றத சொல்லிட்டேன். உனக்கு அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அதனால உன் வேலையை நீ பார்த்து பண்ணு. சரிக்கா, பாத்துக்கலாம். அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ன. ஊருக்கு போறியா? ஐயோ, எப்ப வந்துச்சு பைத்தியம் தெரியலையே. அரைக்குறைய கேட்டுட்டு வளருதா, முழுசா கேட்டுட்டு வளருதா? ஆமா, நீ எதுக்கு ஊருக்கு போற? ஏன் நான் ஊருக்கு போக கூடாதா? அப்படி போனாதான் உன்கிட்ட சொல்லிட்டு போணுமா? ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? அதானே, என் தம்பிக்கு நீ என்ன பொண்டாட்டியா? ஊருக்கு போறதுக்கு கேள்வியெல்லாம் வந்து கேட்க வர? அவன் சொன்னான்ல, என்ன கட்டிக்க போறவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுனா காலைல விழுந்து கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு. அதே மாதிரி அவனை கட்டிக்க போறவா யாருன்னு தெரிஞ்சாலும் அவ காலைல விழுந்து நானும் கும்பாபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான் அவன். பாத்துடி பாத்து, கூடிய சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்களோட கல்லே உளுந்து கும்பாபிஷேகம் பண்ற நிலைமை வந்துற போது கடவுள் ஏதாவது ஏற்படுத்திட போறாரு. ஏ ராக்கு, கூட பிறந்த அக்காவாச்ச மரியாதை கொடுக்கலான்னு வந்தேன். தேவையில்லாம பேசுனேன்னு வச்சுக்கையா, அடிச்சிருவ ராக்கு. டேய், பின்ன நீங்க ரெண்டு பேரும் அப்படி தானே அடிச்சுக்கிறீங்க, அப்ப அப்படி தானே சொல்ல முடியும். அதுக்கு இப்படி எல்லாம் பேசிருவியா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவ கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, இவர் ரேஞ்சுக்கு நயன்தாரா ஹன்சிகா அந்த லெவலுக்கு பேசுங்க, அப்பதான் நல்லா கிளு கிளப்புன்னு இருப்பாரு. ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. வேலையே இல்லாத வெட்டி பைய டூருக்கு போறானோன்னு நான் நினைச்சேன். ஆமா ஆமா, டூருக்கு தான் போறேன். படி எட்டால. ஏய், தேவையில்லாம பேசாத, வாயை உடைச்சிரும் பாத்துக்க. ஆமா ஆமா, வாயோ உடைப்பா. இவைய வாயோ உடைக்கணுட்டு எங்க கை எதையோ பறிச்சிட்டு இருக்கும் பத்தியா? ஒழுங்கா அமைதியா நில்லு, இல்லாட்டினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏ ராக்கு, உன் தம்பிய பாத்துக்கா, மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்க சொல்லு. ஏடி, நீ தானடி போய் வம்பு இழுத்துட்டு இருக்க, பின்ன அவனை போய் குறை சொல்ற? ஆமாம்மா, உங்க தம்பிக்கு ஏத்தாப்புல தான் நீங்க பேசுவிய. உங்ககிட்ட போய் நியாயம் கேட்க வந்தோம் பத்தியா? போங்க, உங்க தம்பியை வச்சு உங்க தம்பிக்கு சொப்போட்டு பண்ணுங்க. ஏய் சீப்ப, நீ சீப்ப. ஏ ராக்கு, இவளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு இத்தனை நாள் எப்படி சமாளிச்ச? இவ இப்பவே இந்த வாய் அடிக்கிறாளே, கட்டிக்க போறவன் வாயெல்லாம் பேச விடுவாளா? எப்போ தம்பி வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாரு. வாயை உடைச்சு ஓட விட்டுருவேன், அக்கான்னு பார்க்க மாட்டேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஆ சொல்லுங்க சார். மித்ரன் இருக்கானா? மித்ரன் இருக்கானாவா? என்ன சாரோட பெயரை சொல்லி சொல்றாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். மித்ரன் இருக்கானா? மித்ரன்னு சொல்றீங்க, சாருன்னு கூட சொல்லாம. நீங்க யார் சார்? நான் அவனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா சார். உங்களோட நேம்? என்னோட நேம் தருண். தருணா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஹலோ சார், உங்க ஃப்ரெண்டு தருண் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உள்ள அனுப்பலாமா? தருண் வந்திருக்கானா? ஆமா சார், அவங்க பேரு தருண் தான் சொன்னாங்க. சரி, தருண் உள்ள அனுப்புங்க. ஆ ஓகே சார். சார் நீங்க போங்க, சார் வர சொல்றாங்க. ஓகே. தருண் அண்ணாவா? இவரு ஏன் இங்க வராரு? அதுவும் மித்ரன் சாரோட ரூமுக்கு போறாரு. எதுக்கு அங்க போறாரு? ஏ பிரியா, ஆ அவரே இருக்கடி பாத்துட்டு இருக்க? உனக்கு தெரிஞ்சவரா? பேன் அங்கேயே பாத்துட்டு இருக்க? ஏய் தெரிஞ்சவர்லாம் இல்ல, சும்மா தான் அங்க பார்த்தேனே. ஓ சும்மா தான் அப்படி பேன் பாத்தியோ? நல்லா பாரு. மித்ரன். தருண் வா. என்னடா தருண், திடீர்னு ஆபீஸ்க்குலாம் வந்திருக்கேன்? ஏன்டா, நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? டேய் தருண், அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் உன்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, நீ ஏதோ வேலையில இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். நீ என்ன பார்க்க எப்பவும் வரலாம் போலாம், அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் உன்னை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அண்ணா, வந்த உடனே கேட்ட கேள்வி அப்படி தெரியலையேடா. டேய் எருமை, நான் ஏதோ ஒரு நினைப்புல கேட்டா நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிறேன் என்ன? சரி சரி விடு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கூடயும் கான்டாக்ட்ல இருக்கியா அப்படி? டேய் அவனுங்கெல்லாம் இங்கதான் சுத்திட்டு கிடக்கான்வ, நீ மட்டும் தான் அதுல மிஸ்ஸிங். டேய் உண்மையாவா? எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி, ஒரு நாள் பார்க்கலாம். சரி பாத்துருவோம், அதுக்கு என்ன. ஆமாடா, உன் பிசினஸ்ல எப்படி போகுது? அது எப்பவும் போல நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி அப்புறம்? டேய் என்னடா கீழே உட்கார்ற, மேல உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சொல்றதுக்கு இங்க உட்கார்ந்தா போதும். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பிரச்சனை, எப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி குடும்பத்தை ஓட்டணும்னு அப்படி பார்த்து நீங்க ஓட்ட வேண்டியது தானே? அதான் மச்சான், அப்படி குடும்பத்தை ஓட்டுறதுக்கு தான் ஒரு பிரச்சனை. ஓ அப்படி, என்ன பிரச்சனை? இல்ல மச்சான், நான் எல்லாத்தையும் மறந்துருந்தேனா? ஆமா, மறந்திருந்த. அப்புறமா எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வரல, எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட. எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேனா? அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டப்ப என் லைஃப்ல பாதி பக்கத்தை காண மச்சான். என்னாயே அதுக்கப்புறம் நீங்க எழுதல. நீ எழுதின பக்கத்தை தான் கடவுள் உன்னை படிக்க வைப்பாரு. நீ எழுதாத பக்கத்துல அவரு வந்து எழுத வச்சு உன்னை படிக்க வைக்க மாட்டாரு. புரியுதா? மச்சான் புரியுது. அந்த ஆளு என் தலையெழுத்து எழுதியிருக்காரு, அதை நான் நோட்ல எழுதாம விட்டுட்டேன் மச்சான். அதனால அந்த ஆள் கிட்ட போய் டைரக்டா கேட்டு என் தலையெழுத்து எழுதின பக்கத்தை வாங்கிட்டு வரியாடா? கடவுள் ஆகாஷ்கே என்ன தலையெழுத்து எழுதியிருக்காருன்னு தெரியல, அந்த பக்கத்தையே கடவுள் கிட்ட வாங்க முடியாம தான் அவன் உட்கார்ந்துருக்கான். இதுல உன் பக்கத்தை போய் வாங்கிட்டு வர அளவுக்கு அவன் என்ன பெரிய இவனாடா? இதோ பாரு மித்ரன், உனக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு. இவன் தான் ஏதோ தப்பி தவறி கோ இன்சிடென்ட்ல புள்ள பத்திருக்கான். ஆனா நீ பெக்கணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு கூட பிரியா கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன். டேய் என்ன டே, கம்மன் இருந்தா ஓகே தான். அதை விட்டுட்டு ஆகாஷ் தலையெழுத்த பத்தி பேசுறேன், அவன் தலையெழுத்த பேசுறேன்னு பேசுன உன் தலையெழுத்த மாத்தி எழுதுறோம் பாத்துக்க. ஐயோ மச்சான், அப்படிலாம் பேசாத. இப்பதான் தாலி பிரிச்சு கொக்குறத பத்தியே பேசியிருக்காவ. அடுத்தடுத்துலாம் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்பனா வாய முடிக்கிட்டு நில்லு. ஃபர்ஸ்ட் இவன் பிரச்சனையை முடிச்சு வெளியே அனுப்புவோம், அப்புறமா உன் பிரச்சனையை முடிப்போம். அதுக்கப்புறமா என் பிரச்சனையை செய்வோமா செய்ய மாட்டோமான்னு பாப்போம். தோ வந்துட்டேன். அப்ப என் பிரச்சனை ஆகாஷ் சார், என் பிரச்சனை வேற இருக்குல்ல, என் பிரச்சனை நீங்க மறந்துட்டீங்க. அதான் தோ வந்துட்டான் பாரு. உங்களெல்லாம் தத்தெடுத்த பாவத்துக்கு நான் ஃப்ரெண்டா சீரழிகிறேன். ஆனா இது பாதியில இருந்து ஃப்ரெண்டா எப்ப வந்துச்சுன்னு ஞாபகமே எனக்கு கிடையாது. இது எந்த பிட்ல வந்து மாட்டிச்சுன்னே எனக்கு தெரியல. தருணாச்சு பாவம் கம்மனாவது இருப்பான். சரி, தருண் இல்லாத இடத்த இவன் ஃபீல் பண்ண வந்திருக்கானோன்னு நான் நினைச்சேன். ஆனா நம்ம 4 பேர் இடத்தையும் ஒரு ஆளா ஃபீல் பண்ண வந்திருக்கான்னு எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சார் ரொம்ப புகழாதீங்க, எனக்கு விக்கமா வருது. அதான்டா, எனக்கு தூக்கம் தொண்டை அடிக்குது. வாங்க புழு சட்டா வாங்க. சார் அப்படிலாம் கூப்பிடாதீங்க சார், எனக்கு வெக்கமா வருது. என்ன புழு சட்டை நீ சொப்புமா மட்டும் கூப்பிடணும். டேய் இது யாருடா புது என்ட்ரி? டேய் மச்சான், உனக்கு ஒரு ஆஃபர் தரேன்டா. நீ சித்து பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டாம். இந்தா கிடக்க பத்தியா, இவனை மட்டும் வச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் மெயின்டைன் பண்ணு மச்சான். இவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியலடா. நான் சொன்ன மாதிரி இவனை ஒரே ஒரு நாள் மேட்சிட்ட லைஃப்ல நீ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிடுவடா.
ஐயோ டேய் வேணாண்டா வேணாண்டா, இவன் பாக்குறதுக்கு ஒரு தினுசாதான் இருக்கான். பாத்தீங்களா, என்ன பார்த்த உடனே பயப்படாப்ல அக்கா சார். டேய் உன்னை பார்த்து பயப்படாம பின்ன என்னடா செய்வான் சார்? என்னெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, நீங்க முதல்ல பிரச்சனைக்கு வாங்க. ஆமா ஆமா சித்து, உன் பிரச்சனையை சொல்லு, என்ன பிரச்சனை? நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எவனும் கேட்க மாட்டீல. டேய் நான் சீரியஸா பேச வந்திருக்கேன், நீங்க சீரியஸா கேளுங்க. சரி சீரியஸா பேசுவோம், சொல்லு. இல்லடா எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ டாக்டர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி சீரியஸா யோசிக்கும் போது தலைவலி மயக்கம் வரும்னு சொன்னார்ல. ஆமா சொன்னாரு. சொன்னார்ல. இப்போ நான் என் லைஃப்ல நடந்த எல்லா பிரச்சனையும் யோசிச்சுட்டேன். அப்படி எல்லா பிரச்சனையும் யோசிச்சோம், தலை மட்டும் தான் வலிக்குது, மயக்கம் ஏன் வரல? டேய் அதான் அன்னைக்கு நீ சொன்னல்ல, பின்ன அதையே சொல்ற. அதான் மச்சான் அன்னைக்கு சொன்னேன் தான், இருந்தாலும் எனக்கு தலைவலி மட்டும் தானே வருது, மயக்கம் எதுவும் வரலல்ல. அதுவே எனக்கு புரியாத புதிர் மாதிரி தானே சுத்திட்டு இருக்கு. டாக்டர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா எனக்கு தலைவலி வரும்போது மயக்கமும் கூட வரணும்ல மச்சான். எனக்கு இதுக்குதான் பதிலே தெரியலடா, மண்டையில போட்டு ஒரு குழப்பமா குழப்பிட்டே இருக்கு. ஒருவேளை டாக்டர் எம்பிபிஎஸ் தப்பா படிச்சிருப்பாரா இருக்குமோ? டேய் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா, வாயை மூடிட்டு. இல்ல சார், சித்து சார் சொல்றது பார்த்தா எம்பிபிஎஸ் டாக்டர் தப்பா தான் படிச்சிருக்கணும், அதான் நான் ஒரு க்ளூ கொடுத்தேன். டேய் நீ குழு கொடுக்கறதெல்லாம் கரெக்ட் தான், ஏற்கனவே அவன் கடுப்புல தான் வந்து பேசிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் குழுவா தேடி பண்ற மாதிரி ஒன்னு ஆக்கிடுவான். டேய் சித்து, நீ சொல்ற விஷயத்தால எனக்கும் டவுட் இருக்குதான் செய்யுது, ஆனா நீ அதை பத்தி யோசிக்காதன்னு தான் நான் சொல்றேன். இப்போதைக்கு உன் லைஃப்ல உள்ள எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணியாச்சுல்ல? மச்சான் கிளியர் பண்ணியாச்சுதான், இருந்தாலும் ஸ்னேகா வீட்டை விட்டு போறதுக்கு என்ன காரணங்கிறது தெரியணும்ல, அது என்ன தெரியலல்ல. 1 மாசம் 2 மாசம் இல்லல மச்சான், 4 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கா அவ என்ன விட்டு. தனியாளா நின்னு ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்து எடுத்திருக்கா. அந்த 4 வருஷத்துல அவ என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பா ஒத்தாளா நின்னு. இந்த விஷயத்தெல்லாம் நினைக்கும் போது அவ எதனால வீட்டை விட்டு போனா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மண்டக்குள்ள போட்டு குழப்பமாவே இருக்கு. எனக்கு அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுடா. சரிடா, உனக்கு இப்ப ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே, கண்டுபிடிச்சிடலாம் விடு. ஆனா நீ எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதான் மயக்கம் வரலையே, தலை மட்டும் தானே வலிக்குதுன்னு நீ ஏதாவது டீப்பா போட்டு யோசிக்காத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து தாண்டா கண்டுபிடிக்க முடியும், அதனால நான் யோசிச்சு சொல்றேன், நீ பொறுமையா இரு. இல்ல மச்சான், எனக்கு உடனே அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். டேய் அது எப்படிடா உடனே தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல மச்சான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு உடனே. இங்க பாரு சித்து, 4 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ண, திருப்பி 4 செகண்ட்ல டென்ஷன் ஆகி மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிடாத. அதான் மயக்கம் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு திருப்பி எதையாவது கொண்டு வந்துடாதடா. இப்போதைக்கு சித்துவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சரியாயி நல்லா இருக்காங்கிற திருப்தியில நாங்க இருக்கோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருடா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். டே பைத்தியக்காரா, அவன் தான் சொல்லிட்டு இருக்கால, சரின்னு சொல்லலாம். அவன் சொல்றதையும் மீறி 4 வருஷத்துல உள்ளதை யோசிச்சு யோசிச்சு மறுபடியும் பின்னாடியே போறியா? டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு, நான் பொறுமையாவே இருக்கேன். மனசுல இந்த விஷயம் போட்டு குழப்பமா இருந்துச்சு, சரி உங்ககிட்ட மறுபடியும் பேசினா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா மனசுல கொஞ்சம் தெளிவும் வந்திருக்கு, அதுவும் இல்லாம நம்ம தருணை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சந்தோஷமும் வந்திருக்கு. அட அந்த தருண் நீங்க தானா? நான் தான். ஏன்டா, என் அருமை பெருமையெல்லாம் உன்கிட்ட சொன்னானா என்ன? நிறைய சொல்லியிருக்காவ, போர் அடிக்கும் போதுலாம் இந்த கதை தானே சொல்லியிருக்காவ. என்ன இன்னும் யாருமே வெளியவே வரல. தருணனே உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வெளியே வரல. அவங்க போனதுக்கு அப்புறமா ஆகாஷ் அண்ணனும் சித்து அண்ணாவும் போனாங்க. எல்லாரும் உள்ள போய் என்ன பேசிட்டு இருக்காங்க? இதை பார்த்தா பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி எதுவும் தெரியலையே. ஏன்னா தருண் அண்ணா கேஷுவலாக தான் வந்தார், அப்படி இருக்கும்போது இது பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கவும் வாய்ப்பில்லை. அப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க? மித்ரன், அப்போ நான் கிளம்புறேன். என்ன, உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன், எல்லாரையும் ஒன்னடியா பாக்குறதுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. ஏன்டா வந்த உடனே கிளம்புற? இனிமேல் உங்க கூட தானே இருக்க போறேன், அடிக்கடி வாரேன். அப்புறம் மித்ரன், இவ்வளவு நாள் உங்க கூட இல்ல நீங்க எதுவுமே நினைச்சுக்காதீங்க. ஒரு சில விஷயங்களாலதான் உங்க கூட இருக்க முடியாமையே போயிட்டு, ஆனா இனிமேல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் உங்களை பிரிஞ்சிருந்ததே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துடா, ஏன்டா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து இருக்கோன்னு. அதனால இனிமேல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். டேய் நல்லவனே, இதுக்கு மேல உன் தலையில அடிச்சு இந்த ஆளுங்கள் எல்லாம் மறந்துன்னு சொன்னா கூட நீ எங்களை மறக்க கூடாது. என்ன மாதிரி டைரியில எழுத கத்துக்கோடா, இந்த மாதிரி நாளுங்க சுத்திட்டு கிடக்கு, அதுங்களை போய் பார்க்கணும்னு. நான் டைரி எழுதி வச்சது எவ்வளவு பெரிய உதவியா இருந்துச்சு தெரியுமா மச்சான்? டேய் அதெல்லாம் தெரியும், நீ அத பத்தி ஏன் பேசுற? நீ இப்போ ஹாப்பியா இருக்கல்ல, நீ இப்படியே ஹாப்பியா இரு. பாப்பாவை பாக்குறதுக்கு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு தானே, வா வா. எப்படிடா தங்கச்சி பாப்பாலாம் எப்படி இருக்கா? எல்லாருமே நல்லா இருக்கவடா, ஒரு நாள் பாக்குறதுக்கு நீ வீட்டுக்கு வா, பார்த்தாலே தெரிஞ்சிருமே. அண்ணன் கிட்ட போய் நம்ம கேட்கலாமா வேணாமா? அண்ணன் வேற உன் லைஃப்ல இருக்க பிரச்சனையை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு வேற சொன்னா, அப்படி இருக்கும்போது அண்ணன் கிட்ட இதை கேட்கலாமா வேண்டாமா? என்ன பண்ணன்னு தெரியலையே, ஒரே யோசனையாவே இருக்கு.
அண்ணன் கிட்ட கேட்டாலும் இதுக்கான பதில சொல்லுவானா? எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற அளவுக்கு அந்த ஆள் யாரு? இந்த அளவுக்கு என்னோட விஷயத்துல பூந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ண ஆளு யாரு? இதுக்கான பதில அண்ணனால மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கும் ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏ பிரியா, ம், என்னடி பண்ற? அப்பமே இருந்து பேய் எறிஞ்சவ கணக்காவே நிக்கிற. ஒர்க் பண்ணலையா? அது பண்ணணும். நான் மித்ரன் சாரை போய் பார்த்துட்டு வரேன். ஓ, சாரை போய் பார்க்க புரியோ? அப்புறம் பிரியா, சொல்லு. இல்ல, எம்ட நீ எங்க இருந்தாலும் உன்னை பார்த்தா டீப்பா ஒரு முறை பாப்பல. அப்படி இல்லையா நீ இருக்க இடம் தேடி வந்து வம்பிழு பாப்பல. அப்படி இருக்க எம்டன் பார்வையில இன்னைக்கு பார்த்தா ஏதோ கருணை தெரியுது. இனிமேல் அப்படிதான், இனிமேல் அப்படிலாம் பார்க்க மாட்டான். ஏண்டி? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மித்ரன் சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு தெரியுமா? என்னடி சொல்ற? ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா? எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? அது நேத்து ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போனோம்ல, அப்போதான் நைட்டு தான் சார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. ஏய் பாத்தியா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை ஏன்டி என்கிட்ட சொல்லல? சொல்லணும்னு தான் வந்தேன். அதுக்குள்ள சின்னதா ஒரு குழப்பம், அதான் சொல்ல முடியல. அதெல்லாம் இருக்கட்டு, அத பெரிய முதலாளி ப்ரப்போஸ் பண்ணிட்டாருல. அவர் ப்ரப்போஸ் பண்ண ஸ்பீடுக்கு இப்பவே நீங்க ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணி அதர் ஸ்டேட்டுக்குலாம் போயிருக்கணும். ஏன்டி என்ன போல? ஏய், அந்த மாதிரிலாம் உடனே பண்ண முடியாதுன்னு. இப்பதான் சார் ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. இனிமேல் தான் நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். எது புரிஞ்சுக்கணுமா? திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? நாங்க இதுலயும் ஸ்பீடா இல்லப்பா. வீட்ல தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சரி, ஏதோ உருட்டுற. மொத்தத்துல பெரிய முதலாளிக்கு வாழ்க்கை கிடைச்சா சரிதான், வாரிசு வந்தா சரிதான். ஏ பிரியா, என்ன அந்த எம்ட கண்ணெடுக்கலடி? உன்னையதான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஏய், சைட்ல அடிக்கலடி, அவன் ஏதோ நார்மலா பார்த்துட்டு இருக்கான். அது எப்படி சொல்ற? அவன் நார்மலா பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்க்குற பார்வைக்கும் நீ இனிமேல் அவன் கிண்டல் பண்ண மாட்டான்னு சொல்றதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நேத்து மித்ரன் சார் ப்ரப்போஸ் பண்ணார்ல, அதுதான். எது ப்ரப்போஸ் பண்ணது காரணமா? கிடி, அவர் உனக்கு தானே லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. அது எப்படி இவன் பார்க்கறதுக்கு காரணமாக முடியும்? ஒன்னு சொல்ல வரத கேளு, இல்லனா நீயே சொல்லு. சரி சரி, ஒரு ஆர்வத்துல பேசுறேன்னு சொல்லு. என்ன நடந்துச்சு ப்ரப்போஸ் பண்றதுல? அது நானும் ஜீவாவும் லவ் பண்ணும்போது ஒரு விஷயத்தால பிரிஞ்சோம்ல, தேவையில்லாம என் மேல ஒரு பழி சொல்லு வந்துச்சுல்ல. ஆமா, அதை வச்சு கூட அந்த எம்டே நிறைய விஷயங்கள் பேசினானே, உன்னை டெய்லி பாடா படுத்துவான்ல. ஆமா, அந்த விஷயத்துல என் மேல தப்பு இல்ல. யார் இந்த தப்பை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு மித்ரன் சார் ஜீவா கிட்ட போட்டு காமிச்சிட்டாரு. என்னடி சொல்ற? உன் வாழ்க்கையை திருப்பி போட்டு உண்மையா மித்ரன் சார் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமா ஸ்வேதா, மித்ரன் சார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யார் பண்ணாங்களோ அது அந்த மண்டபத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருந்திருக்கு. அந்த ரெக்கார்டை மித்ரன் சார் எடுத்துக்கொண்டு ஜீவா கிட்ட போட்டு காமிச்சிட்டாரு. என் பொண்டாட்டி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. தேவையில்லாமல் என் பொண்டாட்டி மேலே நிறைய பேர் பழி போட்டிருக்கீங்க. அவள் ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை சில பேர் இழந்துட்டாங்க அப்படின்னு ஜீவா முன்னாடி நல்லா பேசிட்டாரு. அந்த வீடியோவை சார் போட்டு காமிச்ச உடனேயே ஜீவா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வரைக்குமே அந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால தான் அவர் ஃபேஸை பார்த்தாலும் நான் உடனே திரும்பிக்கிறேன். எதுக்கு என்னால் குற்ற உணர்ச்சி மற்றவங்களுக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் யார் என்ன நினச்சாலும் மாற்ற முடியாதுல்ல எதையும். கடவுளாக பார்த்து என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதுதானே இந்த உலகத்தில் நடக்கும். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அதனால இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதால ஜீவா ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் பழைய மாதிரி கலாய்க்கவும் மாட்டாரு, நீ சொல்கிற சைட்டு அந்த மாதிரி அடிக்கவும் மாட்டாரு. வேற மாதிரி ஜீவாவாக தான் இருப்பாரு. பிரியா, யாரு கூட யாரு சேரணும் அப்படிங்கறது கடவுள் முடிவு பண்றதுலாம் சரிதான். ஒன்ன சூஸ் பண்ணி எம்ட லவ் பண்ணிருக்காருன்னா அவரோட கேரக்டர் நல்ல கேரக்டரா தான் இருந்திருக்கும். அப்படி நல்ல கேரக்டரா இருக்க எம்டனுக்கு ஏண்டி அந்த சனியனை ஜோடி சேர்த்து சாவடிக்கிறீங்க? அதான் சொன்னேல ஸ்வேதா, யார் யாருக்கு சேரணும்னு கடவுள் முடிவு பண்ணிருப்பாருன்னு. ஜீவாவுக்கு சிவானி தான்னா யாரால மாத்த முடியும்? சொல்ல போனா சிவானி ஞா விஷயத்துல மட்டும்தான் அப்படி இருப்பா. ஜீவாவெல்லாம் உண்மையாதான் லவ் பண்றா. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் நல்லா தாண்டி இருப்பாங்க. அப்படியா சொல்ற? ஆனா எனக்கு அப்படி தோணலையே. எனக்கு என்னவோ ஜீவா சரண் நல்ல எண்ணத்தோட அவ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பிளான் அவ மைண்ட்ல இருக்கு. அந்த எண்ணத்துலதான் அவ எம்டன் சார கல்யாணம் பண்ணிக்கிறா. ஏடி நீ ஆண்டி பயமுறுத்தி விடுற? நானே அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன்.
ஏன்னா நேற்று அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜீவா மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இதில் வாழ்க்கையும் சரியாமையிலனா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாருடி. அதனால பாப்பா ஒரு வாழ்க்கை எப்படி அமையுதுன்னு. இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருந்து பாக்குறது தப்பு தான். நமக்கான பொருள் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா அந்த பொருளை பாக்குறது கூட தப்பு தான். நம்ம அண்ணன் கிட்ட போய் நமக்கான பதில கேட்போம்.